லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய புதிய கோணம் பகுதியில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி கட்டுரை திரு ரமா ஸ்ரீனிவாசன் இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. மானுடவியலாளர். அரசியலில் வாரிசுகள் எப்படி நிலைக்கிறார்கள் அப்படின்னு தலைப்பிட்டு இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வந்திருக்கிறார். வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் குடும்ப அரசியல் இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு? சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் குடும்ப கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய முரண் போட்டி, எதிர்காலத்தில் குடும்ப கட்சிகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் அந்த கட்டுரை தொட்டு செல்லுது. இந்த 10 ஆண்டுகள்னு சொன்னதற்கு பின்னாடி பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்ததுனால அப்படி லாஸ்ட் 10 இயர்ஸ்னு தொடங்குறாரா? அப்படி தான் பார்க்கணும். இது 47 நாடு விடுதலை அடைஞ்சதுலேருந்து 52 பொது தேர்தலேருந்தே தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை தான் பேசணும். கடந்த 10 ஆண்டுகளில் அது ஒரு புதிய பரிமாணத்துக்கு போயிருக்கு. ஏன்னா மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று வந்ததுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸோட குடும்ப அரசியல், பல இடங்களில் மாநில கட்சிகளோட குடும்ப அரசியல். ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறதுனா, ஒரு நாடு என்கின்ற முறையில் இந்தியா 2000 ஆண்டு 3000 ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஆஸ் அ கண்ட்ரி. பட் ஆஸ் அ நேஷன் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசு, நவீன அரசுன்ற முறையில் பார்த்தா ஜஸ்ட் 75 இயர்ஸ் தான் ஓல்டு. ஒரு குழந்தை தான் அது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு கின்ஷிப் ரிலேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய, குடும்ப கட்டமைப்பு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, கல்ச்சுரல் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இடங்களில் இந்த நவீன ஜனநாயகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது சாதாரணமாகவே குறைவாக தான் உங்களுக்கு இருக்குது. நேருலேருந்து இந்திரா காந்தி, இந்திரா காந்திலேருந்து ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட உடனேயே அரசியலுக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸ் ஆன ராஜீவ்காந்தி பிரதம மந்திரி அவர். ஜஸ்ட் 4 இயர்ஸில் நாடே அதை வரவேற்குது. நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிராந்திய கட்சிகளில் இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நிலவரம். இன்ஃபேக்ட் இது ஏஷியன் ஃபினாமினா, சவுத் ஏஷியன் ஃபினாமினா, தெற்காசியாவோட ஃபினாமினான்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, இவ்வளோத்தையும் சொல்லும்போதும் கூட ஜனநாயகத்தின் சாபக்கேடு குடும்ப அரசியல், மக்களாட்சியின் சாபக்கேடு வாரிசு அரசியல். இதில் எந்த மாற்று கருத்து வேணாம், எப்படி நியாயப்படுத்தினாலும். ஆனால் நம்முடைய ஜனநாயகம் முழுமை பெறவில்லை. நம்முடைய ஜனநாயகம் ஃபுல் மெச்சூர்டு டெமோக்ரஸியாக மாறலன்றதுக்கான அடையாளம் தான் இந்த வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும். 10 ஆண்டுகள் அது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்குள்ளேயும் வாரிசு அரசியல் வந்திருக்குது கணிசமாக. முக்கியமான புள்ளி அதுதான். ஆனால் தலைமை பொறுப்புக்கு அது வரல. நீங்கள் 2 கட்சிகள் கம்யூனிஸ்ட்டுகளும் பிஜேபி மட்டும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வாரிசு அரசியல்லேருந்து விலகி இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அவ்வளோ தூரம் வாக்கு வங்கி இல்லை, பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்குது, நம்பர் 1 பார்ட்டி. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பை தவிர மற்ற இடங்களில் அதிகமாக உங்களுக்கு வாரிசுகள் நிரம்பி தான் வழி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா அதாவது இந்தியன் வேல்யூ சிஸ்டம், த சோகால் இந்தியன் வேல்யூ சிஸ்டம், அதோடைய தொடர்ச்சியாகவும் இதை பார்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. நீங்கள் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்னால தான் ஊழல் லஞ்சம்லாம் பெருகுச்சுன்னு பாஜக கடும் குற்றச்சாட்டுகள் அது லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. அதுக்கு அவங்களும் பலியாயிருக்காங்கன்றது வேற. அது 2024 வேட்பாளர் பட்டியலில் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும். இதுக்கு அவங்களுக்கு இதுக்கு மாரல் ரைட்டு போயிடுச்சுன்றது உண்மை. பட் ஆஸ் அ ஃபேக்டராக மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று எப்படி வந்தது? மோடி மாதிரி ஒரு லீடர் எப்படி எமர்ஜ் ஆக முடியுது இந்தியாவில்? அதுக்கு பல கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சியோட அந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அதை எதிர்த்ததன் மூலமாக எப்படிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு 25 வயது இளைஞன், படிச்சுட்டு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற இளைஞன், இன்றைக்கி இருக்க எக்ஸிஸ்டிங்காக இருக்க பார்ட்டிஸை எதை ஏற்றுப்பான்? எங்கேயாவது போய் அவனால் ஒர்க் பண்ண முடியுமா? எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இன் பிஜேபி. வேறு எங்கே போய் ஒர்க் பண்ண முடியும் அவனால்? அப்போ இந்த இஷ்யூ நம்முடைய ஜனநாயகத்தை அரித்து கொண்டிருக்கிறது. இது யாருமே எதன் பொருட்டும் குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை நியாயப்படுத்த முடியாது. அதில் இன்னொன்று என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு தலைவர் அவருடைய மகன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு தலைவர் அவருடைய மகன், அவருடைய தங்கை, அவருடைய மருமகன் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸாக ஒரு ஸ்டேட்டு கபலீகரம் ஆகுதுன்னும் பொழுது நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் எல்லா வாரிசுகளும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியையும் கட்டுரை எழுப்பியிருக்கு. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க, யாரெல்லாம் தோற்றுருக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்காரு, பன்சூரி சுவராஜ், சுப்ரியா சூலே, கனிமொழி, சிராக் பாஸ்வான், இந்த வாரிசுகள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
ஆனால் எல்லா குடும்பங்கள்லேருந்தும் வந்த அரசியல் வாரிசுகள் ஜெயித்திருக்கிறார்கள்னா அப்படி இல்லையே, அப்படி அதாவது வெளிப்படுத்தலையே இந்த 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 இஷ்யூவை வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. இட் இஸ் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சவால் வாரிசு அரசியல். மறுபடியும் சொல்கிறோம், ஜனநாயகத்தின் கருப்பு புள்ளி, ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசியல். இதில் வரக்கூடிய வாரிசுகளின் வெற்றி தோல்வியை வைத்து அந்த கான்செப்டை நம்ம எடை போட முடியாது. அதுக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. சரி, தோக்குறாங்கன்றதுனாலே வந்து அவங்க வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு வந்து நீங்கள் அந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். ஒரு தேர்தலில் ஜெயிக்கலாம், ஒரு தேர்தலில் சோக்கலாம். ஜெயிக்கிறத வச்சு நம்ம அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வந்து இட்ஸ் அ திராவிடியன் அலோகிரிதம்னு சொல்கிறார் உதயநிதி. அப்போ வந்து ஸ்ட்ரக்சரலாகவே அதை நீங்கள் வந்து இம்பைப் பண்ணுறீங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை, அது கடந்து போகப்பட்டது அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் சொல்லப்படும்போது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்பொழுது அலோகிரிதம்ன்றார் அவர். திராவிடியன் அலோகிரிதம்னா நீங்கள் வந்து தட் அ கான்ட்ரவர்ஷியல் கான்செப்டில் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக அதை நியாயப்படுத்துறீங்க. இதை நியூ நார்மாக மாற்றிட்டோம் நம்ம. அப்பா ஒரு கட்சியில் இருக்காரு, தாத்தா ஒரு கட்சியில் இருக்காருங்கிறதுனாலேயே மகனோ பேரனோ அந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏன் நிர்பந்தப்படுத்தணும்னு அந்த கேள்வியின் தன்மையை புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது இதை வந்து எப்படின்னா, இதை நியாயப்படுத்துவதற்கான மற்றொரு வழிவகை தான் வந்து ஒரு அப்பா ஒரு கட்சியில் இருக்காருன்னா மகளோ மகனோ அல்லது வந்து மருமகனோ பேரனோ வரக்கூடாதுன்றது. வேர் இஸ் த லெவல் பிளேயிங் ஃபீல்டு? லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்கே இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், நேரடியாக நீங்கள் அதிகார மட்டத்துக்கு வந்துடுறீங்க இல்லைங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் ஆகி இளைஞர் அணியில் வந்து மாணவர் அணியில் வந்து எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி வரது வேறு. இட் டுக் ஆல்மோஸ்ட் 50 years. ஆனால் 5 வருஷத்துலேயே நம்மளால் வர முடியுதுன்னா பேராசூட் பண்ணுறீங்க நீங்கள். நோ, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் பாலிட்டிக்ஸே கிடையாது. ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியில் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி சாத்தியப்படும்? உங்களுடைய ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னெலாம் சொல்கிறீங்க நீங்கள். பட் இது எப்படி நடக்குது உங்களுக்கு வந்து? எதை வச்சு நீங்கள் வந்து இதை முதல்ல எங்கேருந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு அந்த பணமும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்கும்? ஒவ்வொரு பார்ட்டிலையும் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லுவேன். அப்போ இது இன்னொன்று, ஜெயலலிதாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன? மோடியோட வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன? குடும்ப அரசியல் எதிர்த்து அவங்க உறுதியாக நின்னது. ஆகவே இதை சொல்லும்பொழுது இது ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டுமே சொல்கிறத யாரும் நினைக்க வேணாம். இது இந்தியா முழுவதுக்குமான பிரச்சனை. அப்படி பார்க்கும்பொழுது வந்து எக்ஸப்ட் லெஃப்ட், பாஜகலையும் பெரிய அளவில் வர ஆரம்பிச்சு. எக்ஸப்ட் லெஃப்ட் வேறு யாருக்குமே இதை பேசுகிறதுக்கான தகுதி கிடையாது உங்களுக்கு வந்து. உங்களுடைய கொள்கைகள் என்பவை வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பதும் அறக்கட்டளைகளை பராமரிப்பதும் அடுத்த 10 தலைமுறைகளுக்கு வசதியாக வாழ்வதும் தான் உங்களுடைய நோக்கம் என்று போனால், அந்த நோக்கங்கள் தான் உங்கள் அரசியல் கட்சிகளின் கொள்கைகளின் அடிநாதம் என்று போனால், வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எதன் பொருட்டும் குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை நியாயப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்ட அரசு வந்ததற்கும் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மை மதவெறி வளர்ந்ததற்கும் காரணம் காங்கிரஸ் கட்சியும் பிராந்திய கட்சிகளும் பிராக்டிஸ் செய்த மதவாத குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும். ஆனால் சில உதாரணங்களை அந்த கட்டுரையாளர் சுட்டி காட்டியிருக்கார். எல்லா வாரிசுகளும் ஜெயிக்கிறாங்களான்னு நம்ம பேசணும்ல, அதனுடைய தொடர்ச்சியாக பால் தாக்கரேவுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேனால தாக்குப்பிடிக்க முடிஞ்சது, ராஜ் தாக்கரேனால முடியல. சரத்பவாருடைய வாரிசாக அஜித் பவார்னால தாக்குப்பிடிக்க முடியல, சுப்ரியா சுலேயை வந்து தாக்குப்பிடிக்கிறாங்க. அப்போது குடும்பத்துக்குள்ளேருந்து வாரிசுகள் வந்தாலும் அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய அப்ரோச், அவங்க அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குல்ல. வெறும் வாரிசுன்னு நீங்கள் சொன்ன அந்த அடையாளம் மட்டுமே அவங்க அரசியலில் நிற்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காரணமாக இருந்துட போகிறது இல்லை தானே இந்த உதாரணங்கள்ல இருந்து? கண்டிப்பாக. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து வாரிசுன்ற ஒரே காரணத்தால் ஜெயிச்சிட முடியாது. ஆனால் ஜெயிக்கணும்னா வாரிசாக இருக்கணும். இப்போ அதில் வந்து ஒரு வாரிசுக்கு மேலே 2 வாரிசு 3 வாரிசு 4 வாரிசு வரும்போது இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, 2 வாரிசு தோத்தாலும் 3 வாரிசு தோத்தாலும் 4வது வாரிசு ஜெயிக்கும்போது அதிகாரமும் பணமும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. கேபினெட் மீட்டிங்கை டைனிங் டேபிளே நடத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த வெற்றி தோல்வியை வைத்து வாரிசு அரசியலின் விழுமியங்களை நாம் எடை போட முடியாது. நீங்கள் சொன்ன உதாரணங்கள் எல்லா வாரிசும் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஜெயிக்கணும்னா வாரிசாக இருக்கணும். ஆனால் எங்கே கட்டுரையாளர் முரண்படுறாருன்னா, சந்திரசேகர் ஆசாத் ஜெயிச்சிருக்காரு, சஞ்சனா ஜாதவ் ஜெயிச்சிருக்காங்க, அவதேஷ் பிரசாத் ஜெயிச்சிருக்காரு, வர்ஷா கேக்வாத் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே தலித் தலைவர்கள், குடும்ப பின்னணி இல்லாதவர்கள், அவங்களையும் மக்கள் வரவேற்றிருக்காங்க. தலித் பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் பாலிடிக்ஸ் தானே. ஒரு மாயாவதி தான் உங்களுக்கு வந்து ராம்விலாஸ் பாஸ்வான், ஓகே, அவர் மகன் சிராக் பாஸ்வான் வந்திருக்காரு. அங்கேயும் இந்த வியாதி வந்து உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி. நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா வந்து எக்ஸப்ட் த லெஃப்ட் பார்ட்டிஸ்,
மற்ற எல்லா இடத்துலையுமே இது வந்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது கையை மீறி போயிடுச்சு. அவங்க நினச்சாங்கன்னா கூட இன்றைக்கி மாற்ற முடியாத அளவுக்கு ஒவ்வொரு அதாவது ஃபேமிலி பாலிட்டிக்ஸை அக்ரெசிவாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கட்சிகளில் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் சிஸ்டம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் சச் அ வே அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் பவர் இருக்கும். ஏன்னா அவங்க தான் ட்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க தான் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க தான் பார்ட்டி ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது யாராவது அதை சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அவங்க கீழேருந்து வளரவே முடியாது. அவங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்லேயே அவங்கள காலி பண்ணிவிடுவாங்க. ஆகவே இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம டெமோக்ரஸி மெச்சூர்ட் ஆகலை, 75 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் இது தொடர்ந்ததுன்னா சர்வநாசமாகும். ஹிட்லர் எப்படி வந்தார்? குடும்ப பின்புலங்களே இல்லாம வந்த தலித் தலைவர்கள் பட்டியல் இப்ப சொன்னோம்ல, ஆமாம், அவங்க ஒரு கருத்தியல் பின்புல அடிப்படையில தேர்தலை எதிர்கொண்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா அதே தலித் பாலிடிக்ஸை முன்வைத்த மாயாவதி குடும்பத்திலேருந்து வந்து ஆகாஷ் ஆனந்த்னால பெருமளவு மேல வர முடியல. தேஜஸ்வி யாதவுக்கு வந்து பக்குவமே இல்லை. சீட் ஷேரிங்ல வந்து எந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை அணுகணும், நிதிஷ்க்கு இருக்கிற பக்குவம் இவருக்கு இல்லைங்கிறதுனால தான் தோல்வின்னு கட்டுரையாளர் சொல்றார். அப்ப நீங்க ஒரு வாரிசா இருந்தாலும் நீங்க ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ள வந்தாதான், அதே சமயத்துல வாரிசே இல்லைன்னாலும் ஒரு கருத்தியல் பின்புலத்தோட பக்குவம் இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். அதாவது வாரிசு அரசியலை குறைச்சு மதிப்பிட்டுட்டு நீ உனக்கு திறமை இருந்ததுன்னா நீ மேல வந்துடலாம் இந்த உதாரணங்களை காட்டுவது ஐம் சாரி அபத்தமானது. தீஸ் ஆர் ஆல் எக்ஸெப்ஷன்ஸ், ரூல்ஸ் கிடையாது. அதுலேயும் தலித் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வாரிசு அரசியல்கள் வந்து வேறு டைனமிக்ஸில் அதை நம்ம பார்க்கணும். ஆகவே இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, 75 வருஷம் ஆகுது ஜனநாயகம் சுதந்திரம் வந்து. இன்றைக்கி வந்து ஏன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வாரிசுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹிட்லர் ஃபினாமினா எப்படி உருவாச்சு? அதற்கு முன்பு இருந்த அந்த நெப்போட்டிசம்னுவாங்க, அந்த 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 வாரிசு அரசியல், அந்த குடும்ப உறவுகளுக்கும் வேண்டியப்பட்டவர்களுக்கும் சலுகைகளை கொடுப்பது, ப்ரூட்டல் கரப்ஷன், அதெல்லாம் தானே இன்றைக்கி இருக்குது. நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம்ல. 10 வருஷத்தில் நீங்கள் சொல்கிற விமர்சனங்களையும் வைக்கிறாரு. வாரிசுகளாக இருப்பது மட்டுமே போதாது, தனித்தன்மை முதிர்ச்சி அவசியம்னு யாரை உதாரணமாக காமிக்கிறாருன்னா, கட்டுரையாளர் ராகுல் காந்தியை உதாரணமாக காமிக்கிறார். இப்போ சமீப நாட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பக்குவம், பணிவு தான் அவருடைய வெற்றிக்கு. ஆமாம், அண்ட் சில வேல்யூ சிஸ்டம்ஸுக்காக அந்த கட்சி நிற்குது. அதனால் அதோடு அது சேருது. சில அடிப்படையில் மதச்சார்பின்மை, இன்க்ளூசிவ்னஸ், இது எல்லாத்துக்குமான ஒரு 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 ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி அந்த கட்சியும், அந்த கட்சிக்கான தலைவரும் ராகுல் காந்தி வராங்க. ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, இது வந்து லாங் டேர்மில் வந்து இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். திரும்ப திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரிசு என்ற ஒரே காரணத்துக்கால ஒரு கட்சியில் தலைவராக வந்துட முடியாது. ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நீங்கள் வாரிசாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஜெயிக்கணும்னா வாரிசாக இருக்கணும். ஒரு வாரிசை தாண்டி 4 வாரிசெல்லாம் இருக்குது. என்னென்னா ஷாக் அப்சர்வர்ஸ் அண்டு அவங்க வந்து கையில் வந்து ரிசர்வ்ஸ் வச்சுக்கிறாங்க. இந்த வாரிசு தோத்துனா அந்த வாரிசு. ஆனால் இதில் வேறொரு பார்வையும் என்னென்னா, வாரிசுகள் வராமல் போயிருந்தா கட்சியின் தலைமை பொறுப்புக்கு, அதிகார பொறுப்புக்கு, அந்த கட்சியின் கட்டமைப்பெல்லாம் குலைஞ்சு போயிருக்கும். இப்போ ஜனநாயகம் அவ்வளோ வீக்காக, வாரிசுகள்னால தான் அந்த கட்சியின் கட்டமைப்பு ரொம்ப பலமாக இருக்கு. உங்கள் ஒரு அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாரி இட்ஸ் ஷேம்லெஸ் ஆர்குமெண்ட். தப்பாக நினைக்கூடாது. வெட்கங்கட்ட ஒரு விவாதம், தப்பான வார்த்தை கிடையாது. வெட்கங்கட்டம் இட்ஸ் ஷேம்லெஸ் ஆர்குமெண்ட். ஏன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி? எல்லாருக்குமான சாமானியன் கட்சி பொறுப்புக்கே வர முடியாது. ஆமாம், அப்படின்னு எப்படிங்க நீங்கள் வந்து உங்கள் ஜனநாயகம் செழிப்பாக இருந்ததுன்னா, உங்கள் கட்டமைப்புகள் வந்து வலுவாக இருந்ததுன்னா, உங்கள் கொள்கைகள் வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து மக்கள் நலன் சார்ந்து வலுவாக இருந்ததுன்னா, ஒரு குடும்பத்தை நம்பியோ, ஒரு தலைவரோட குடும்பத்தை நம்பியோ, அந்த தலைவரோட மகள், பேரன், மருமகன் இவங்களை நம்பியோ அந்த கட்சி இருக்க முடியாது. ஒன்று உங்களுக்கு கொள்கைகள், கோட்பாடுகள் வலுவிழந்து இருக்கின்றன, அல்லது உங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. கோடானு கோடி பல ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் உங்கள் அறக்கட்டளைகளில் இருக்கின்றன. யூ ஹாவ் எவ்ரிதிங் டு லூஸ். அதனால் நீங்களும் நானும் ஒரே கட்சியில் இருக்கோம். ஆனால் நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வர்றதை நான் விரும்பலை, நான் வர்றதை நீங்கள் விரும்பலை. ஆனால் நம்ம கட்சியின் தலைவரோட வாரிசு வர்றதை நம்ம 2 பேருமே விரும்புகிறோம். அது அமிக்கபிளாக ஏற்றுக்கணும். அது எதனால் தெரியுமா? எனக்கு உங்கள் மேலே இருக்க காதலோ, உங்களுக்கு என் மேலே இருக்க ஈர்ப்போ கிடையாது. அவர் வர்றது மூலமாக நான் வராமல் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வராமல் இருக்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும்? வாட் இஸ் டெமோக்ரஸி? அதனால அந்த சிஸ்டம் ரொம்ப மன்னராட்சி. ஏங்க செங்கோலை நாடாளுமன்றத்தில் செங்கோலை வச்சது ஏன் எதிர்க்கிறோம்? அது மன்னராட்சியின் விழுமியம். அதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது. செங்கோலை எதிர்க்கிறவங்க குடும்ப அரசியலை, வாரிசு அரசியலை எப்படிங்க ஆதரிப்பாங்க? எப்படி திராவிடியன் அலோகிருதம்னு சொல்லுவாங்க? ஆகவே இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வாதமே தவறாக நினைக்க வேணாம். ரொம்ப நம்ம வந்து இப்போ இந்த கட்டுரை என்னதான் சொல்லி முடிக்கிறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, வாரிசுகள் தங்களை மறு கண்டுபிடிப்பு செய்தால் தான் நிலைக்க முடியும், முதிர்ச்சி வேணும், பக்குவம் வேணும்ன்றாரு. அப்படி கொண்டு வரணுமா, இல்லை ரூல்ட் அவுட் வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் முழுவதுமாக அகற்றுவது, துடைத்தெறிவது தான் ஜனநாயகத்துக்கு இறுதியாக வலு சேர்க்கும். வாரிசு அரசியலை எப்படி வாரிசு அரசியலுக்கு எப்படி வலு சேர்ப்பதுன்னு இந்த கட்டுரை பேசுது.
அதனால் இந்த கட்டுரையோட ஃபைண்டிங்ஸை நாம் நிராகரிக்க வேண்டும். வாரிசே அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படி சொல்லலை அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியாது. அப்படி யாருமே சொல்லலை. இல்லை, இந்த வாதமே ஒருவருக்கு திறமை இருக்கிறது என்ற காரணத்தால் மகனோ மகளாவோ இருக்கிறவங்க, மகனோ மருமகளாவோ இருக்கிறவங்க வரக்கூடாதான்றது அடிப்படையில் வாரிசு அரசியலுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வாதம். திறமை இருக்கிற ஒருவன் மேலே வந்து தான் தீருவான். இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸில் இப்போ ஆனி ராஜா இருக்காங்க, பிருந்தா காரத் இருக்காங்க. அவங்கள யாருமே குடும்ப அரசியல்னு சொல்லலை. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ தூரம் உழைச்சாங்கன்னு தெரியும். பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, அதை மீறி அப்படி வந்துட முடியாதுன்னு தெரியும். மற்ற கட்சிகள் அப்படி சொல்லுவீங்களா? ஆகவே இந்த கட்டுரையின் சாராம்சம் வாரிசு அரசியலை வலுப்படுத்துவதாக இருக்கிறது. இது ரொம்ப அபத்தமானது. ஜனநாயகம் செழிக்க வேண்டுமென்றால் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.